கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம இன்னொரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். ஹெல்தியான ரெசிபினா நம்ம ரைஸ்ல என்ன ரைஸ்னா பாஸ்மதி ரைஸ்ல நம்ம இன்னைக்கு புலாவ் பார்க்க போறோம். கிரீன் புலாவ்னா மீட் கோரியாண்டர் வச்சு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தி. ஏன்னா பாஸ்மதி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரைஸ். எதுக்குன்னா அது ரிச் இன் ஃபைபர் அண்ட் லோ இன் ஃபேட். நம்ம இதே வரிசையில ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. தேவையான பொருள் பாஸ்மதி ரைஸ். பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இப்படி உடைக்கக்கூடாது, இப்படி அமுக்கணும்னா உடஞ்சிரும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ரீஃபைண்ட் ஆயில், நெய், காஜு, ஸ்பைசஸ், இது அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தயிர். நம்ம இதுதான் மசாலா. இந்த மசாலா தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் தான் நம்ம மல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் மெயின் கிரேவி நம்ம புலாவுக்கு. வெங்காயம், பச்சை மிளகா, 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 3 தக்காளி 2. அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் காயட்டும், சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய், நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன். நெய்யும் எண்ணெயும் காஞ்சிச்சு. இப்போ ஸ்பைசஸும் கேஷ்யூவும் போட்டுக்கலாம். கேஷ்யூ ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனும் சில்லியும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடலை. ஏன்னா நம்ம புதினா மல்லி கூட போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் இதில் நம்ம போடலை. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சது போட்டு நல்லா பச்சை வடை போட முடியும் வணக்கணும். இதோட மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் கலரு எப்படி மாறிடுச்சுன்னு. இப்போ வெந்துருச்சு. எண்ணெயும் நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் கம்மியாக, 4 கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் கம்மியாக தண்ணி ஊற்றணும். 1/4 கிளாஸ்னால் 1/2 கிளாஸ் தண்ணி. ஏன்னா பாஸ்மதிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக ஊற்றணும். நான் 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிருக்கேன். அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு. உப்பு சேர்த்துக்கலாம்.
ரைஸ் போட்டுக்கலாம். இது மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம விசில் போட்டுக்கலாம். கொதிக்குது, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் விடணும். வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ரெடி, விசில் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷ் கலரில் புலாவ் ரெடியாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், உதிரி 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 உதிரியாக. நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக போட்டனால் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. மீன் கொரியாண்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாஸ்மதி ரைஸில் நம்ம செஞ்சனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிளட் கொலஸ்ட்ராலில் கண்டிப்பாக குறையும் நம்ம இது ரைஸ் சாப்பிட்றனால. இந்த ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம உடம்பு ரெடியூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.